ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கொட்டையை வச்சு ரொம்ப அருமையான பாயசம் தான் செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இது ரொம்ப ஹெல்த்தியான பாயசமும் கூட. ஸோ இதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 15 பலாக்கொட்டையை தோலை எடுத்துட்டு குக்கரில் 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், அப்புறம் தேங்காய் பால் அரை மூடி தேங்காயில் திக்கான பால் ஒரு கிண்ணத்தில் தனியாகவும், ரெண்டாவதாக தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த பால் இன்னொரு கிண்ணத்தில் தனியாகவும் எடுத்திருக்கேன். கூடவே நெய் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச பலாக்கொட்டைகளை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த பலாக்கொட்டை பீசஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் டைரெக்டாக சேர்த்துறதா இருந்தால் சேர்த்துலாம். பட் கொஞ்சமாக தண்ணி விட்டு மெல்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வடிகட்டி அந்த தூசியெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌனாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச பலாக்கொட்டை இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதில் வதக்கின பிறகு பாயசத்தில் ஆட் பண்ணோம்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால நம்ம இந்த பலாப்பழ சீசனில் பலாப்பழத்துக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த பலாக்கொட்டையும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நல்ல சத்துக்கள் இருக்குது. வைட்டமின் ஏ அதில் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி பாயசமாலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ இதோட நான் இந்த வெல்லம் ஆட் பண்ணணும். நான் இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அதில் தான் பாயசம் வைக்க போகிறேன். ஸோ மாற்றிக்கிறேன் நான். இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துடலாம். இப்போ இதோட இந்த வெல்லத்தோடு சேர்த்து நல்லா அது கொதித்து வரட்டும். நீங்கள் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தீங்கன்னா பாயசம் நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போது நல்லா வெல்லத்தோடு சேர்ந்து கொதித்து வந்துடுச்சு. இதில் நம்ம 2வது பால் எடுத்துருந்தோம்ல, தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக, அதை நான் இப்போ சேர்த்துறேன். இப்போ இந்த பாலோடையும் இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முதல் பால், தேங்காய் பால், திக்கான பால் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துடுறேன். இந்த முதல் பால் சேர்த்துன பிறகு ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. ஒரு கொதி வரும்போதே நமக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் ஏலக்காய் பொடிச்சதை சேர்த்துக்கிறேன். இதோட கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே சைட்லலாம் அப்படி கொதிச்சு ஒரு நுர மாதிரி தள்ளி வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்கள் கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில்